நிறைய பேருக்கு சும்மா பதவியை தலையில் நீங்கள் கட்சிக்கு தலைமை கொடுத்துட்டாங்கன்னா அந்த கட்சி கையில் நிற்காது. போராடி யார் தலைமைக்கு வராங்களோ அவங்க எல்லாம் கட்சி நிற்கும். அப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லையும் சும்மா சிலருக்கெல்லாம் வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் எம்பையரை கொடுத்துருவாங்க, தாத்தா அப்பா கட்டின பிஸ்னஸ். அதனால் அது ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி வரதில் தான் நம்ம அப்ரிசியேஷன் இருக்கும். அதனால் இந்த வாக்குரிமை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து அப்ரிசியேஷன் இல்லாததுக்கு காரணம் நம்ம போராடவே இல்லை. எதற்காக? சுதந்திரத்திற்காக போராடினோம், இல்லைன்னா சந்தேகம் கிடையாது. தட்ஸ் டிஃப்ரெண்ட். நம்ம ஒரு சுதந்திர நாடானதுக்கு பிறகு போராடி எந்த செக்ஷனுக்கும் வாக்குரிமை பெறல, எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துரும். அதனால வி டேக் இட் ஃபார் கிராண்டட். ஒரு அப்பத்தி. ஒரு ஜென்ரலாக இந்த வயசில் இருக்கவங்களுக்கு அரசியல்வாதினாவே அவன் கெட்டவன், அவன் ஊழல் செஞ்சுருப்பான், எந்த நல்லதும் நடக்கலை, எம்எல்ஏ வந்து என்னை வீட்டில் வந்து பார்க்கல, எம்பி வந்து என்னை வீட்டில் வந்து பார்க்கல, கவுன்சிலர் எம்பி எம்எல்ஏக்கு வித்தியாசமே தெரியாமல் கேட்குற கேள்விகள், ஒரு ஜென்ரல் அப்பத்தி. அரசியல்னாவே மோசம், அரசியல்வாதினாவே தெலுங்கு சினிமாவில் வர மாதிரி ஒரு வில்லனை தான் இருப்பான் என்ன, அந்த மாதிரி. அது ஒரு ஸ்டீரியோ டிப்பிக்கல் வியூ பாலிடிக்ஸை பற்றி. ஒரு பாலிடிக்ஸ் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக கிடையாது யாருக்குமே. இது வந்து ஏதோ இந்தியன் ப்ராப்ளம்னு நினச்சிக்காதீங்க, வேர்ல்டு வைட் ப்ராப்ளம். வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து பெரிய அரசியலில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கட்சி மேலே பெரிய நம்பிக்கை இருக்காது. அந்த கட்சிகள்லாம் தங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஒரு சினிக்கல் வியூ. அதுவும் குறிப்பாக இந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் சினிக்கல் வியூ இருக்கும். எல்லாம் மோசம். நீங்கள் போய் ஒரு வீட்டில் போய் கேட்டிங்கன்னா அரசியல்வாதியை பற்றி ஒரு நல்லதாக 10 விஷயம் சொல்ல மாட்டீங்க, 100 விஷயம் மோசமாக சொல்வீங்க. அதனால் இது வேண்டாம் நினைக்கிறதுனால இன்னொரு அப்பத்தி பில்ட் ஆகுது. இந்த அப்பத்தட்டிக் சுச்சுவேஷனில் தான் அர்பன் மிடில் கிளாஸ் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க.